வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் தட்டி போகும் வாய்ப்புகள், எட்டி பிடிக்கும் கரணம், இந்த கரணத்தை எப்படி இயக்க வேண்டும், ஏன் இயக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். கரணம் கரணம் என்பது திதியினுடைய பாதி. திதி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் அதனுடைய பாதி இந்த கரணம். கர்ணநாதரை இயக்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் தப்பித்து விடலாம். அதைதான் கரணம் தப்பினால் மரணம் என்று சொன்னார்கள். இந்த கரணத்தை பிடிக்காமல் விட்டுவிட்டால் நமக்கு மரணத்திற்கு ஈடான கண்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதை தான் ஜோதிடத்தில் கரணம் தப்பினால் மரணம் என்று சொன்னார்கள். கர்ணத்தை இயக்குவதால் என்ன பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதக வழியாக தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நடப்பு தசா, அந்த தசாவில் ஏதாவது பிரச்சனைகள், முக்கியமாக வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் இந்த கர்ணநாதரை இயக்குகின்ற பொழுது அந்த வளர்ச்சி பிரச்சனைகள் மறைந்து போகும். கர்ணநாதர் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை தான் கர்ணநாதர். அந்த கர்ணநாதர் யாரோ அவருடைய பார்வை படுகின்ற கிரகம் வலிமையாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும். ஒருவேளை கெடுதல் பலன்களை தரக்கூடிய கிரகங்களை இந்த கர்ணநாதர் இயக்கினால் அவருடைய பார்வையால் கெடு பலன்கள் குறைந்து இந்த கெட்ட விஷயங்களை தர வேண்டிய கிரகத்தால் சுப பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கர்ணநாதர் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த பாவம் வலிமையாக செயல்படும். இப்படி கர்ணநாதர் ஒரு ஜாதகத்தில் பல்வேறு விஷயங்களை இயக்குவார். ஒரு நாளைக்கு ஒரு திதி தான் இயங்கும். ஆனால் 2 கர்ணங்கள் ஒரு நாளை இயக்குவார்கள். அதனால் காத்தால பிறந்தவங்களுக்கு ஒரு கரணம் இயங்கும், சாயங்காலத்துக்கு மேலே மற்றொரு கரணம் இயங்கும். கர்ணநாதரை எப்படியெல்லாம் இயக்க முடியும், எந்த கோவிலுக்கு சென்றால் இந்த கர்ணநாதரை இயக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் கர்ணம் பவகர்ணம். இந்த பவகர்ணம் என்றால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு லக்ஷ்மி நாராயணருடைய படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பவகர்ணத்தில் பிறந்தவர்கள். நரசிம்ம மூர்த்தியை வீட்டில் வைத்து வணங்கலாமா, அவர் உக்கிரமான மூர்த்தியாச்சே வீட்டில் வைக்கலாமான்லாம் யோசிக்காதீங்க. எப்பொழுது லக்ஷ்மியை தன்னுடைய மடியில் அமர வைத்து கொண்டாரோ அதன் பிறகு நரசிம்மருடைய கோபம் தணிந்து அவர் சாந்தமாக லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கின்றார். அவருடைய திருவுருவப் படத்தை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வணங்குவது இந்த கரணத்தை இயக்கக்கூடிய ஒரு பரிகாரம். எல்லாருக்குமே இப்போ கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. இந்த பவகர்ணத்தில் பிறந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய செல்ஃபோனில் வால்பேப்பரில் என்ன படம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட படத்தை வச்சுக்கோங்க. கர்ஜிக்கக்கூடிய ஒரு ஆண் சிங்கத்துடைய படத்தை உங்களுடைய செல்ஃபோனில் வால்பேப்பராக வைத்துக்கொள்ளுங்கள். சிங்க படத்தை பவகர்ணத்தில் இருப்பவர்கள் வைத்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது பவகர்ணத்தை இயக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும். அடுத்த கர்ணம் பாலவம். இந்த கர்ணத்திற்குரிய தெய்வம் ஐயப்பன். உங்களுடைய பூஜை அறையில் சபரிமலை ஐயப்பனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு கர்ணநாதர் இயக்கக்கூடிய பரிகாரம். தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பனாக இல்லாமல் புலியின் மீது அமர்ந்திருக்கின்ற ஐயப்பனுடைய திருவுருவ படத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கர்ணநாதரை இயக்கக்கூடிய ஒரு மிருகம் புலி. அதனால் புலியினுடைய வடிவத்தை உருவத்தை நீங்கள் தினமும் பார்க்க வேண்டும். அதனால் புலி மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்வது பாலவ கர்ணத்தில் பிறந்திருக்கின்றவர்களுக்கு அதிசயத்தக்க மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய செல்போனின் வால்பேப்பராக புலியினுடைய படத்தை வைத்து கொள்ளுங்கள்.
நீங்கள் சபரிமலை ஐயப்பனுடைய படத்தை கூட நீங்கள் வால்பேப்பராக வைத்துக்கொள்ளலாம். ஆனால் புலியுடன் இருக்கக்கூடிய ஐயப்பனாக இருக்க வேண்டும். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் சபரிமலை. சபரிமலைக்கு எல்லாராலும் போக முடியாது. எல்லா காலத்திலும் இந்த சபரிமலைக்கு போய் ஐயப்பனை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. பெண்களுக்கு வயதான காலத்தில்தான் சபரிமலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி என்றால் இந்த பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்கள் எப்படி ஐயப்பனை வழிபாடு செய்யலாம்? சபரிமலை என்பது முதல் தலம். செல்ல முடிந்தவர்கள் சென்று வாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த சபரிமலை பூஜை செய்வாங்க இல்லையா, விரதம் இருப்பாங்க, அந்த நேரத்தில் ஐயப்பன் பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூஜைகளிலும் இந்த பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாக கர்ணநாதரை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்ணநாதர் இயங்க இயங்க உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும். அடுத்த கர்ணம் கௌலம். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டியது ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராகர். பூவராகரை வழிபாடு செய்ய வேண்டும். பன்றி அவதாரம் எடுத்த பெருமாள், அதுதான் பூவராகர். இவரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். உங்களுடைய பூஜை அறையில் வராகமூர்த்தியினுடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய செல்போனில் வராகருடைய படத்தை வச்சுக்கலாம். இல்லை பன்றியினுடைய உருவத்தை வைத்து கொள்வது இந்த கர்ணநாதரை இயக்கக்கூடியதாக அமையும். பன்றி என்றால் வராகர், அப்படி இல்லை என்றால் வராகியை வழிபாடு செய்யலாம். வராகியினுடைய படத்தை நீங்கள் உங்களுடைய செல்போனில் வால்பேப்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது தடையில்லாமல் சிறப்பாக செயல்படும். அடிக்கடி உங்களுடைய மொபைலை நீங்கள் திறந்து பார்க்கும்போதெல்லாம் வராகியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடியதாக அமையும். வராகியினுடைய உருவத்தை நீங்கள் அடிக்கடி பார்ப்பது உங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். அடுத்தது தைத்துலம். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய செல்போனில் வைத்திருக்க வேண்டிய படம் கழுதை படம். கழுதையை பார்த்தால் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் கூட மாட்டி வச்சுருப்பாங்க. முக்கியமாக கடைகளில் மாட்டி வைத்திருப்பார்கள். என்னை பார் யோகம் வரும், யோக ராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கழுதைகள் சிரித்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சுருப்பாங்க. இந்த தைத்துலம் கர்ணத்தில் இருப்பவர்கள் நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது கழுதையினுடைய படத்தை தான். உங்கள் வீட்டின் பூஜை அறையில் கழுதையினுடைய படத்தை வைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் பார்க்குற மாதிரி எந்த இடத்துல கொஞ்சம் பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு கழுதையோட படத்தை வைங்க. இது ரொம்ப யோகத்தை தரும். என்னடா இது கழுதை படத்தை போய் வைக்க சொல்லிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கர்ணநாதர் இயக்குவது இந்த கழுதை தான். கழுதையை வணங்குவதும் கழுதைக்கு உணவு கொடுப்பதும் கர்ம வினையை போக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பாருங்கள். கழுதைக்கு சாப்பாடு கொடுத்தா இருக்கிற கர்ம வினைகள் எல்லாம் தொலையும். கரவீரபுரம் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. இந்த கோவில் முக்கியமானது இந்த கழுதை தான். கழுதை வழிபாடு முக்தி அடைந்த தலம். கல்யாணம் ஆகாதவங்க, ரொம்ப பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கவங்க இந்த கரவீரபுரத்துக்கு போனால் இந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். கழுதைக்கும் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது. இது நிறைய பேருக்கு தெரியாது. கழுதையினுடைய படத்தை நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டியது வந்தவாசில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி. இந்த கோவிலுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர். ஜேஷ்டா தேவி என்பவள் மூதேவி, மூத்த தேவி. தமிழில் நாம் எப்படி அழைத்தோம் இந்த அன்னையை அப்படின்னு சொன்னால் தவ்வை அப்படின்ற பேரில் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். பாண்டியர்களின் குலதெய்வம் இந்த தவ்வை தான். ராஜராஜ சோழனின் குலதெய்வமாகவும் தவ்வை இருந்தால் என்பது சொல்லப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வயல்வெளிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய சிலை தவ்வையினுடைய சிலைதான். அந்த அளவிற்கு
இந்த மூத்த தேவியினுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தது. காலப்போக்கில் இவள் மூதேவி என்று அழைக்கப்பட்டு இந்த அன்னையை கும்பிட்டால் துரதிர்ஷ்டம் பிடிக்கும் என்று யாரோ ஒரு வதந்தி கிளப்பி விட்டுட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் தவ்வையினுடைய வழிபாடு அதிகமாக இல்லை. ஆனாலும் சில முக்கியமான கோவில்களில் இன்றும் ஜேஷ்டா தேவியினுடைய வழிபாடு இருக்கிறது. திருச்சி, காஞ்சிபுரம், இந்த வந்தவாசி இந்த இடங்களில் ஜேஷ்டா தேவியின் வழிபாடு மிக அதிக அளவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு, இந்த வந்தவாசியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தைத்துளம் கர்ணத்தை இயக்கக்கூடிய ஆலய வழிபாடாக இருக்கும். அடுத்த கர்ணம் கரசை. இந்த கரசைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது யானையை. உங்களுடைய பூஜை அறையில் பிள்ளையார் பெட்டி விநாயகரை வைத்து வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையார் பெட்டி வீட்டில் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு விசேஷந்தான். உங்களுடைய செல்ஃபோனிலும் ஒரு பிள்ளையார் பெட்டி விநாயகரை வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டியதும் பிள்ளையார் பெட்டி கோவில்தான். விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷம். யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களோட கர்ணநாதரை இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய உச்சந்தலையில் யானையின் துதிக்கையால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுடைய கர்ணநாதருடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதால் உங்களுக்கு யோகங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதாரம் அனைத்துமே ஒரு முன்னேற்றமான நிலையை தரும். அடுத்த கர்ணம் வணிசை. இந்த வணிசை கர்ணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை அறையில் நந்தியின் மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திரு உருவப்படத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு கர்ணநாதரை இயக்கக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுடைய செல்போனில் காளையினுடைய படத்தை வைத்துக்கொள்ளலாம். அல்லது நந்தியுடன் சிவன் இருக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் செல்போனில் வைத்துக்கொள்வது சிறப்பு. திருமலப்பாடி அரியலூரில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த கர்ணநாதரை இயக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். மாட்டு வண்டிகளில் இருக்கக்கூடிய இந்த காளை மாடுகளுக்கு சாப்பாடு தர்றது உங்களுடைய கர்ணநாதரை இயக்கும். அதே போல் பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் இந்த தேய்பிறை வளர்ப்பிறையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த கர்ணம் பத்திரை. இதை விஷ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும்? திருச்செந்தூருக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும், வெற்றிகளை தரும். திருச்செந்தூர் முருகன் படத்தை உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வணங்குங்கள். இந்த முருகன் படத்தில் சேவலும் இருக்கும்படி இருக்க வேண்டும். சேவல் இல்லாமல் முருகன் மட்டும் தனித்திருக்கக்கூடிய படமாக இல்லாமல் சேவர் கொடியோனாக இருக்க வேண்டும். உங்களுடைய செல்போனில் சேவலுடைய படத்தை வால்பேப்பராக வைத்துக்கொண்டு அடிக்கடி பார்க்கின்ற பொழுது இந்த கர்ணநாதர் உயிர் பெற்று உங்களுக்கு நல்ல விஷயங்களை தருவார். முக்கியமாக இந்த பத்திரை அல்லது விஷ்டி கர்ணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அசைவ உணவு, கோழி உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். கர்ணநாதரை இயக்குகின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கர்ணநாதரை நீங்கள் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்? எந்த உணவு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அசைவ உணவில் இந்த சிக்கனை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். கோழி சம்பந்தப்பட்ட எந்த உணவும் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருங்கள். கோழியை சாப்பிடாவிட்டால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கர்ணநாதரை உயிர் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். அதனால் கோழி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அடுத்த கர்ணம் சகுனி. இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய செல்போனில் வைத்திருக்க வேண்டிய படம் காகத்தினுடைய படம்.
காக்கா. காக்காவோட படத்தை போய் வச்சுக்கிட்டா எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க. உங்களுடைய கர்ணநாதர் இந்த காகம்தான். இந்த காகத்தை வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க. பரிகாரங்களுமே செய்து வெற்றி கிடைக்காதவர்களுக்கு அதையும் தாண்டி ஒரு வெற்றியை தருவது கர்ணநாதர். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு சிவனுடைய படத்தையோ சிவலிங்கத்தையோ பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். இப்போ காக்கான்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை போய் சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. நவகிரகங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதை விட அந்த நவகிரகங்களையும் ஆளுகின்ற தெய்வத்தின் அதனுடைய அதிபதியை வழிபாடு செய்வதுதான் சிறப்பு. அதன்படி சிவனை தான் வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். சிவனுடைய படமாகவும் இருக்கலாம் அல்லது சிவலிங்கமாக உங்களுடைய வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். கர்ணநாதரை இயக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு. திருநள்ளாறுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு முடியாத காரியங்கள், உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தேடிட்டுருக்கீங்களா, திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தினமும் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். இந்த காக்காக்கு சாதம் வைக்கிறது பித்ரு தோஷம் போக்கும், இல்லை வேறு ஏதாவது சனி தோஷம் போக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய கர்ணநாதரை இயக்க வேண்டுமென்றால் இந்த சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற வேண்டுமென்றால் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும். நீங்களே போய் வச்சுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்த கர்ணம் சதுர்பாதம். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய செல்போனில் ஒரு கருப்பு நாய், நம் நாட்டு நாயாக இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நாயின் படத்தை நீங்கள் அடிக்கடி பார்ப்பது உங்களுக்கு கர்ணநாதரை இயக்கும். வேறு நாய் படம்லாம் வச்சுக்கலாமா, இல்லை நாங்கள் வெள்ளை கலரில் நாய் படம் வச்சுக்கலாமாலாம் கேட்காதீங்க. கருப்பு நாய் என்பது பைரவருடைய அம்சம். இந்த சதுர்பாதம் என்பதே பைரவரை குறிக்கக்கூடிய ஒரு கர்ணம்தான். அதனால்தான் நான் கருப்பு நிற நாய் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய திருவுருவப்படம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர். பைரவருக்கு 64 திருவுருவங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானது இந்த ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர், தேவியுடன் இருப்பார். நீங்கள் அந்த ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வச்சு உங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணத்திற்கு தட்டுப்பாடே ஏற்படாது. அவரோட படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்கள். கருப்பு நிற நாய்களுக்கு சாப்பாடு தருவது ரொம்ப விசேஷம். உங்களுடைய இந்த கர்ணத்தை இயக்குவதற்கு கருப்பு நிற நாய்களுக்கு சாப்பாடு தர வேண்டும். இப்போ நிறைய பேப்பரெல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நாய் கடிச்சிருதுன்னு போடுறாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன்னு நீங்கள் நாய்க்கு போட்டு ஏதாவது பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிறாதீங்க. கருப்பு நிற நாய்களுக்கு உணவு தருவது சதுர்பாதத்தை இயக்கக்கூடிய ஒரு பரிகார முறை. நீங்கள் இந்த கர்ணத்தை இயக்குவதற்கு நாய்களுக்கு தான் சாப்பாடு போடணும். சாப்பாடு போடும்போது கவனமாக போடுங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய கர்ணநாதரை இயக்குவதற்கு நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திர பைரவரை வழிபாடு செய்வது உங்களுடைய கர்ணநாதரை இயக்கும். உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும். அடுத்த கர்ணம் நாகவம். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய செல்போனில் வைத்திருக்க வேண்டிய படம் பாம்போட படத்தை வச்சுக்கணும். பாம்பு தான் அப்படின்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாகராணி, எத்தனையோ படம் இருக்குது. இப்போ நிறைய சீரியலில் கூட நிறைய பாம்புகளாக காட்டுறாங்க. இந்த நாகங்களே பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி படங்களை கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாம்புடன் இருக்கக்கூடிய தேவி, அதாவது மாரியம்மன், இல்லை பாம்பு மேலே படுத்துட்ருக்க பெருமாள், ஸ்ரீரங்கநாதர், இல்லை கழுத்தில் பாம்பு அணிஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான். முருகனின் காலுக்கடியில்
படம் எடுத்து நிற்கக்கூடிய பாம்பு. இப்படி எந்த கடவுளாக இருந்தாலும் பாம்பு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு படம் கிடைச்சா அந்த படத்தை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வணங்குங்கள். உங்களுடைய கர்ணநாதரை இயக்கலாம். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பாம்புபுரம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலோட விசேஷமே இந்த ராகு கேது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே உருவமாக இருக்கக்கூடிய தலம். வேறு எங்குமே கிடையாது, தனித்தனியாகத்தான் இருப்பார்கள். இந்த கோவிலில் இந்த ராகு கேது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரே உருவமாக ஒரு பாம்பாக இருக்கும். இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அடுத்த கர்ணம் கிம்ஸ்துக்னம். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் மொபைலில் வைத்திருக்க வேண்டிய படம் ஒரு புழுவோட படத்தை வச்சுக்கணும். புழுவை போய் யாராவது அடிக்கடி பார்ப்பாங்களா? இல்லை புழுவோட படத்தை போய் செல்ஃபோனில் போய் வச்சுப்பாங்களா? ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. உங்களுடைய கர்ணநாதரை இயக்குவதற்கு புழுவினுடைய அமைப்பு தான் நீங்கள் பார்க்கணும். அது எந்த புழுவாக இருந்தாலும் சரி. ஆனால் புழுவை பார்க்குறது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும், தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் செல்ஃபோனில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் ஒரு புழு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில் தன்வந்திரி பெருமானை திருவுருவப்படமாக உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வணங்குங்கள். உங்களுடைய கர்ணமான இந்த கிம்ஸ்துக்கனத்தை இயக்கக்கூடிய வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவான் தன்னுடைய கைகளில் எப்பொழுதும் அமிர்த கலசத்துடன் காட்சியளிப்பார். அப்படி அமிர்த கலசத்துடன் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டும். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வைத்தீஸ்வரன் திருக்கோவில். வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்கு பரிகாரத்தலம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிலில் தன்வந்திரி பகவானுக்கு என்று தனியாக ஒரு சந்நிதி இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுடைய கர்ணநாதரை இயக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கர்ணத்தில் பிறந்திருக்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இப்போ வீட்டில் சமையல் அறையில் ஒரு கத்திரிக்காவை வெட்டும்போது அதில் ஒரு புழு இருக்குது. உடனே அதை கொல்லணும்னு நினைக்காதீங்க. இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த புழுவை ஜாக்கிரதையாக எங்கேயாவது தூக்கி போட்டுடுங்க. நீங்கள் புழுவுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் பாதிப்பை தரும். ஏன்னா கர்ணன் தான் உங்களை காப்பாற்றுற விஷயம். அதையே நீங்கள் கொன்னீங்கன்னா எப்படி? இந்த புழு பூச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் எந்த தொந்தரவும் தராதீங்க. புழுக்கள் என்னைக்கு உங்கள் கண்ணுக்கு தென்படுதோ அன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். கர்ணநாதரே ஒரு ஜாதகருக்கு மெய்காப்பாளர், ஒரு செக்யூரிட்டி கார்டு. அந்த கர்ணநாதரை இயக்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் பரிகாரங்கள் மூலமாக கிடைக்காத வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.